என்ன சார் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? பாரதியை பற்றி உங்களுக்கு தெரியாது. நீதி நேர்மையை தவிர பாரதிக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கீங்க. சார், ஒருத்தவங்களை பார்த்தாலே தெரியாதா? ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் சார். பாரதி கிட்ட நான் பேசுகிறேன். நடந்த உண்மை என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். பாரதி இது வரைக்கும் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. முதல்ல அவங்கள ஏதாவது சாப்பிட வைக்கணும். அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். என்ன பாரதி அப்படி பார்க்குறீங்க? சாப்பிட்டு தெம்பாருங்க. இதுக்கெல்லாம் பயப்படலாமா? என் பாரதி எவ்வளோ தைரியமானவங்க தெரியுமா? சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன். உங்க வீடுன்னு நினைச்சீங்களா? எங்க பாட்டுக்கு வந்தீங்க, ஏதோ பேசுறீங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தனா? மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க சார். ரொம்ப அதிகமாக பேசுனீங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் கமிஷனருக்கோ இல்லை டிஜிபிக்கோ கால் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஒன்றும் சும்மா இங்கே வரல. நான் ஏன் அமைதியாக இருக்கேன்னா, உங்ககிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு, அதை நீங்கள் விசாரிச்சிட்ருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்தவங்கள அவமரியாதையாக நடத்துறதுக்கோ அவங்கள பார்க்க வந்தவங்கள தரக்குறைவாக பேசுறதுக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. சாப்பிடுங்க பாரதி. பாரதி, எதுக்கு அடறீங்க? நான் இருக்கேன்ல. ஆதி, நான் எதுவுமே பண்ணல ஆதி. ஏன் பாரதி, இதை நீங்க சொல்லணுமா என்ன? சரி, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களை நான் சீக்கிரமாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன். என்னை மீறி இங்கே எதுவும் நடக்காது. என்ன நம்புறீங்கல்ல? சாப்பிடுங்க. சார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் பாரதி கிட்ட பேசிட்டேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து என் ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆதி, பாரதி, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். நம்பிக்கையோடு இருங்க பாரதி. அக்கா, போன ஆதி சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பா பாரதி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். ராணி அக்கா, நாம அப்புறமா சாப்பிடலாமா? ஏண்டா பசிக்குதுன்னு சொன்னியே, பசிக்கிறப்பவே சாப்பிடணும். வா வா வா, நான் உனக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விடட்டுமா? தமிழ், உங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. நீ இப்ப சாப்பிடவா போற? இது பாருங்க, பெரியவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். தமிழ் ஒரு சின்ன குழந்தை. அவகிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசணுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா ஆதி சார் தமிழை பத்திரமா பாத்துக்க சொல்லி என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. பாப்பாவை கஷ்டப்படுத்துற மாதிரி யாராவது பேசுனீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். ஏய் ராணி, யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க?
கேவலம் குழந்தைய பாத்துக்க வந்த ஆயா நீ எங்களையே மிரட்டுறியா? நான் யாருன்னு தெரியுமா? ஓ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னமா பண்ண போறேன்? எனக்கு ஆதி ஐயா தான் முதலாளி. அவரு என்ன சொல்லிட்டு போனாரோ அத மட்டும் தான் நான் செய்வேன். மத்தவங்க யார பத்தியும் எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏய் ராணி, என்ன எங்க வீட்ல இருந்துகிட்டு எங்களையே மிரட்டுறியா? நான் யாருன்னு தெரியுமா? ஐயோ, இது என்னடா வம்பா போச்சு? ஆள் ஆளுக்கு நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு என்னையே கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாருங்க, எனக்கு உங்க யார பத்தியும் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. என்ன பாப்பீங்க? இப்ப நான் காட்டினது வெறும் சாம்பிள் தான். இனிமே பாப்பா முன்னாடி அவங்க அம்மா அப்பா பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னு என் காதுல விழுந்துச்சு, அப்புறம் தப்பா பேசினவங்க வாய்க்குள்ளதான் இந்த கத்தி இருக்கும். எப்படி வசதிங்கிறத நீங்களே பாத்துக்கோங்க. ஒருவேளை கத்தி அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சொல்லுங்க, உங்க ஆசையெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். பாப்பா வா, நம்ம சாப்பிடலாம். உட்காரு. ராணி அக்கா, எனக்கு சூப்பரா ஒரு கதை சொல்றீங்களா? ஐயோ, தூங்குறப்பதானே கதை சொல்ல சொல்லி கேட்ட. பாப்பாக்கு சாப்பிடும் போதும் கதை வேணுமா? ஆமா, எங்க அம்மா சொல்லுவாங்க. தமிழ் பாப்பா ஆசைப்பட்டுட்டால, சொல்லிட்டா போச்சு. ஒரு காட்டுல ஒரு பொம்பளை மான் தான் குட்டியோட இருந்துச்சான். ஒரு நாள் அந்த வழியா வந்து ஒரு ஆம்பளை மான், ஐயோ நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்களே, உங்களை இனிமே நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருச்சான். அந்த வீட்ல நிறைய ஓநாய்ங்க இருந்துச்சான். அந்த ஓநாய்ங்க எப்போடா இந்த ஆம்பளை மான் இந்த வீட்டை விட்டு போகும், எப்ப இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான். அச்சச்சோ, ராணி அக்கா, அப்புறம் என்னாச்சு? அத தெரிஞ்சுக்கிட்ட மானு, எனக்கு சொந்தமான மான்மலைய கைய வச்ச உங்க எல்லாரையும் தொலைச்சு கட்டிடுவேன்னு சொல்லிடுச்சு. ஏ ராணி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. அப்புறம் நல்லா வாங்கி கட்டிக்குவ பாத்துக்க. அப்படியா? அடுத்து சொருகலாமா எப்படி? ஸ்வேதா, ஸ்வேதா, நீ சாப்பிடு தங்கம். இந்தா. மாப்பிள்ள வராரு. வாங்க மாப்பிள்ள. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் இருந்தேன், உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை மாமா, நான் தான் வேற ஒரு விஷயமா வந்தேன். மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் வந்துட்டு போச்சு. எங்களுக்கு என்னன்னு புரியல. பாரதிக்கு ஃபோன் பண்ணால் அவள் ஃபோனை எடுக்கல. உங்களை கூப்பிடலான்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. என்ன நடந்துச்சு மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள, என்னென்னமோ சொல்றீங்க? பாரதி இப்ப ஸ்டேஷன்லயா இருக்கா? ஐயோ ஆண்டவா, இது என்ன சோதனையா இருக்கு? அழாதீங்கம்மா, நான் பாரதியை நம்புறேன். ஏதோ தப்பு நடந்திருக்கு. மாமா,
உங்களுக்கு பணம் கொடுத்தது யாரு? எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் மாப்பிள்ள, பக்கத்துல தான் இருக்காரு. பேர் கூட சிவா. அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா மாமா? தெரியும் மாப்பிள்ள, அவர் ஃபோன் நம்பர் கூட இருக்கு. ஓகே மாமா, இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேளுங்க. சரிங்க மாப்பிள்ள. எதுவும் சந்தேகமா காட்டிக்காதீங்க, சாதாரணமா பேசுங்க. மாப்பிள்ள, அவர் வீட்டில் தான் இருக்காரு, அங்க போனா பார்க்கலாம். மாமா, நீங்க பேசுனதுல அவருக்கு சந்தேகம் வரல? இல்ல மாப்பிள்ள. ஓகே, அவர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நானும் வரேன் மாப்பிள்ள. சரி, ஓகே, வாங்க. வரேன். உதவி தானே சார் செஞ்சா? எதுக்கு சார் படிக்கீங்க சார்? அடிக்காதீங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வந்து பணத்தை கொடுத்து இதை சிதம்பரம் சார் கிட்ட பாரதி கொடுக்க சொன்னதா சொல்லி கொடுக்க சொன்னான் சார். நான் அதை செஞ்சா எனக்கு பணம் கொடுக்கறதா சொன்னான் சார். அதனாலதான் சார் கொடுத்தேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். டேய் சிவா, ஏன்டா அப்படி பண்ண? மாமா, இவங்கிட்ட என்ன பேச்சு? ஏய், மரியாதையா சொல்றா, இத பண்ண சொன்னது யாரு? சார் சொல்ல புரியல சார். சொல்றேன் சார். எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார். அவன் சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணுவான் சார். அவன் சொல்லிதான் சார் நான் இதை பண்ணேன். சரி, அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். ஏய் சார் எனக்கு அவன் வீடுலாம் தெரியாது சார். அவன் ஃப்ரெண்ட்ஸோட தான் சார் சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சார். அங்க போனா நம்ம அவனை பார்க்கலாம் சார். நான் இந்த தப்பு பண்ணல சார். சரி, வா. சார் வா. சார் சார் வண்டிட்டு பாடுங்க சார். அவனுக்கு தான் சார், அதை அடிக்கிறானுங்களே. நான் கேட்கிற கேள்விக்கு நீ ஒழுங்கா பதில் சொன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. டேய் இதோ பாரு, வந்தாரு நின்னாரு ஏதோ கேக்குறாரு, இப்ப அடி வாங்க போறாரு பாரு. டேய் நான் யாருன்னு தெரியுமாடா? டேய் யாழுமில்ல கை வச்சிட்டியா நீ? டேய், ஒழுங்கா கேட்கறதுக்கு உண்மையை சொல்லுங்க. காலையில கார்ல வந்த பொண்ணுகிட்ட பணத்தை திருட சொல்லி உங்ககிட்ட சொன்னது யார்? சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சார் சொல்லிடுறேன் சார். ஸ்வேதான்னு ஒருத்தவங்க தான் பணத்தை எடுக்க சொன்னாங்க சார். எடுத்த பணத்தை சிதம்பரம்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட பாரதி கொடுக்க சொன்னாங்க சார். மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள, இவங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். சரி மாமா, கொஞ்சம் இருங்க, நான் ட்ராப் பண்றேன். மாப்பிள்ள பாரதி நான் பாத்துக்கிறேன் மாமா. ஏய், தப்பிக்கவா பாக்குறீங்க? ஓடா. ஹலோ மேடம் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு மேடம். என்னாச்சு? ஏய் ராஸ்கல், அறிவில்ல? நான் தான் ஒரு 2 நாளைக்கு உங்களை ஊர்லயே இருக்காதீங்கன்னு சொன்னேன்ல. இப்படி காரி எடுத்து வச்சிருக்கீங்க.
இப்ப என்ன பண்றது? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம். சொல்லுமா ஸ்வேதா. அப்பா, மாமாவுக்கு நம்ம பாரதியை மாட்டி விடுறதுக்கு பண்ண பிளான் தெரிஞ்சு போச்சுப்பா. என்னமா சொல்ற? ஆமாப்பா, மாமா வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாராம். அநேகமா இந்நேரம் அவங்க ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, இப்போ மாமாவை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஐயோ ஸ்வேதா, உனக்கே புரியவே மாட்டேங்குது. நான் தான் கொஞ்ச நாள் அமைதியா இருன்னு சொன்னேன்ல. பா, இப்ப அதை பத்தி எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் இப்ப சொல்றத மட்டும் செய்யுங்க. சரி, இப்போ பாரதியோட பொண்ணு தமிழ் எங்க இருக்கா? ராணி அக்கா, என்னடா? நான் இந்த மாதிரி வெளியில வந்ததே இல்ல. ஆமா, என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? பாப்பா, அப்பா உன்னை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, அதனாலதான் உனக்கும் வீட்ல இருந்தா போர் அடிக்கும், எனக்கும் வீட்ல இருந்தா போர் அடிக்கும். அதான் உன்னை ஜாலியா வெளியில கூட்டிட்டு வந்துட்டேன். அக்கா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கும்னு. அக்கா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? அப்பா எதுக்கு உங்களை என்ன பாத்துக்க கூட்டிட்டு வந்திருக்காரு? நான் வீட்ல பார்த்தேன், நீங்க சும்மா அடி தூள் கிளப்பிட்டீங்க. அதுவும் எல்லாரும் பயந்துட்டாங்கக்கா. அது சரி, வெளியில வரப்ப யாராவது நம்ம கிட்ட வம்பு பண்ண என்ன பண்ணுவீங்க? என்ன இப்படி கேட்டுட்ட? நமக்கு சண்டை போடலாம் வராதுப்பா. வீட்ல சும்மா சவுண்ட் விட்டு எல்லாம் பயந்துட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி சண்டைலாம் எனக்கு செட் ஆகாது. வெளியில இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடாத, அவ்வளவுதான் என் பொழப்பு போயிடும். அண்ணன், நீங்களா யாருன்னு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன வேணும்? இங்க பாருங்க, என்கிட்ட காசு பண்ணலாம் எதுவும் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீ ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல. ஒழுங்கா அந்த குழந்தை விட்டுட்டு போயிட்டே இரு. எனக்கு தேவை இவதான். குழந்தை விட்டுட்டு போணுமா? அப்ப என்ன ஒண்ணும் பண்ண மாட்டீங்களா? இதோ பாருடா, ஒரு சத்தத்துக்கே பயந்துடுச்சு. இதை நம்பி வேற இந்த குழந்தைய வேற விட்டுருக்காங்கடா. ராணி அக்கா, பயமா இருக்குக்கா, என்ன விட்டு போயிடாதீங்க. நீங்கள் எத்தனை பேரா இருக்கீங்க? வாங்க. வா பாப்பா. என்ன? ஃபைட் வேற லெவல்ல இருந்தது. எங்க அப்பாவும் இப்படிதான் ஃபைட் பண்ணுவாரு. எப்படி எல்லாரையும் அடிச்சு தடுத்துனீங்க? நம்ம யாரு? நம்ம கிட்டேவா? சும்மா விட்டுருவேனா நானு?
மை நேம் இஸ் பீனா, அண்டர் கவர் ஏஜென்சி. நிஜமாவா சொல்றீங்க? நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோடா. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை எவனும் தொட கூட முடியாது. சூப்பர்க்கா. அப்பா கரெக்டான ஆளு தான் பிடிச்சிருக்காரு. அப்பான்னா அப்பா தான். இங்க வாங்க. வாங்கக்கா. வா வீட்டுக்கு போலாம். அம்மா உங்களை ரிமாண்ட் பண்ணணுமா? கிளம்புங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அவர் கண்டிப்பா வந்துருவாரு. என்னம்மா உன்னோட பெரிய வம்பா போச்சு? உன் வீட்டுக்காரர் வந்தாரு, சாட்சியோட நிரூபிச்சு காட்டிட்டு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அவர் வர மாதிரி தெரிலம்மா. டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ரிமாண்ட் பண்ணியே ஆகணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் லீவுமா. சார் ப்ளீஸ் சார், அவர் வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அந்த பணத்தை நான் எடுக்கல சார்.